அடிமைத்தனம் இதனை யாரும் விரும்பாத ஒன்று. ஏன் இதனை நமது ஆண்டவரும் விரும்பவில்லை. இன்று மனிதர்கள் மனிதனை அடிமைப்படுத்தும் காலம் மாறி எலக்ட்ரானிக் டிவைசஸ் மனிதர்களை அடிமைப்படுத்துகிற காலம் இது. மொபைல், இன்டர்நெட் இல்லாவிட்டால் இன்று மனிதனுடைய இயக்கமே நின்றுவிடும் என்ற நிலை உண்டாகிவிட்டது. ஃபேஸ்புக், இல்லை பேய்புக், வாட்ஸ்அப், SMS இவைகள் நற்செய்தி அல்ல, துர்ச்செய்திகளை பரப்பும் சாதனங்களாகத்தான் உள்ளது. இதற்கு அடிமைப்பட்டு இன்றைய இளைய தலைமுறைகள் தங்கள் பொன்னான நேரத்தை மட்டுமின்றி தங்கள் வாழ்க்கையே பாழாக்குகிறார்கள். இதனை விஞ்ஞான வளர்ச்சி என்று சொல்வதா அல்லது ஆவிக்குரிய வாழ்வின் வீழ்ச்சி என சொல்வதா? தவறான தகவல்களை கொடுத்து நட்பாகி தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் ஃபேஸ்புக், அதில் போடப்படும் உங்கள் படங்களை நிர்வாணமாக மாற்றும் மார்பிங் டெக்னாலஜி, செல்போன் மூலம் செல்ஃபி, வீடியோக்கள் என விளையாட்டாக எடுக்கும் அந்தரங்க படங்களை நீ டெலீட் பண்ணினாலும் அதனை ரெக்கவரி சாஃப்ட்வேர் மூலம் எடுத்து உன்னை பழிவாங்கி விடலாம். செல்ஃபி உனக்கு தேவைதானா? முடிவு மரணம் என்பதை மறந்துவிடாது. இன்றைய அரசாங்கம் நாட்டின் வளர்ச்சிக்கு இலக்கு நிர்ணயிக்கிறதோ இல்லையோ, டாஸ்மாக் மது விற்பனைக்கு இலக்கு நிர்ணயித்து மதுவை குடிக்க வைத்து மனிதனை மிருகமாக்கி வருகிறது. இதில் இன்று இளம் பெண்கள் களத்தில் குதித்து நாங்களும் சளைத்தவர்கள் அல்ல என போட்டி போட்டு குடிக்கின்றனர். பள்ளி பிள்ளைகள் பையில் பாட புத்தகங்கள் இருக்கிறதோ இல்லையோ, பாட்டில் இருக்கிறது. இவர்களை குடியின் குடியிலிருந்து காப்பாற்றப் போவது யார்? வருடத்திய தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரம் தமிழ்நாட்டை தேசத்தின் தற்கொலை தலைநகரமாக அடையாளப்படுத்தியது. ஒரு வருடத்தில் 16,927 தற்கொலைகள் நிகழ்ந்த வருடம் அது. 2010 ஆண்டிலும் தமிழ்நாடு தற்கொலை சம்பவங்களில் நாட்டில் முதன்மையிடம் பெற்றது. 2011 ஆண்டில் தற்கொலைகளின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு 3வது இடத்தில் இருந்தது.
தற்கொலை முயற்சி பண்றவங்க தோல்வி அடைஞ்சவங்களா இருக்கிறது இல்ல. எக்ஸாம்ல நல்லா மார்க் எடுத்து 95% தான் எடுத்தேன், இது எனக்கு பத்தல, நான் எதிர்பார்த்ததை விட கம்மியா இருக்கு, அதனால நான் செத்து போக முயற்சி பண்ணேன் அப்படின்னு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். முன்னாடி எல்லாம் தோல்வி அடைஞ்சவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. இது எதை குறிக்கிறதுன்னா பசங்க மேல இருக்கிற ஒரு பாரத்தை குறிக்குது. இந்தியாவில் தமிழகம் முதலிடம். கல்வியில் அல்ல, தொழில் முன்னேற்றத்திலும் அல்ல, இளைஞர்களின் தற்கொலையில் முதலிடம். தேர்வில் தோல்வியினால் மட்டுமின்றி எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்காததினால் தற்கொலை, காதல் தோல்வியினால் பழிவாங்கும் வகையில் கொலைகள், கற்பழிப்பு, கொடூரமான செயல்கள் இன்று இளைஞர்கள் மத்தியில் மலிந்து விட்டது. இதனை தடுத்து நிறுத்துவது யார்? இன்றைய இளைஞர்களின் மனநிலை. பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை கேட்கும் காலம் இது. கற்பு, கன்னித்தன்மை, வெர்ஜினிட்டி என்பது ஆண் பெண் இருவருக்கும் உண்டு. ஆனால் இன்றைய இளைஞர்களிடம் இவைகள் இருக்கின்றனவா? திருமணத்திற்கு முன்பாக உறவு கொள்வது சரியா? இன்றைய இளைஞர்களின் மனநிலையை இப்பொழுது நீங்களே பார்க்கலாம். கற்புனா என்ன? சத்தியமா எனக்கு தெரியாது. கற்பு ஓகே, கற்புனா என்ன தெரியலையே. கற்புனா என்ன தெரியாது. என்ன சொல்றேன்னு தெரியலையே. கற்புனா வெர்ஜினிட்டி. ஒரு பொண்ணுக்கு அது நிஜமாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் எவ்வளோதான் நீங்கள் வெர்ஜினிட்டி இம்பார்ட்டன்ட்ல அது இதுன்னு சோஷியல் மீடியாவில் போட்டு தள்ளினாலும் நாளைக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்தால் கற்புன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்புனா என்ன? கற்புனா என்ன? பிளாக் ரைட். ப்ரீ மேரிட்டல் செக்ஸ். I think nowadays is fine because people are they are more educated. Premarital sex is இப்போ அது லீகல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் பர்சனல் ஒப்பீனியன். ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம கம்யூனிட்டியில் எல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை. இட்ஸ் லைக் ஒரு பர்சனல் ஒப்பீனியனா. வேணா பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க, அவ்வளோதான். If your family is okay then I think you should go ahead. என்னை பொறுத்த வரைக்கும் சரிதான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இதுவே நம்மளுக்கு மேலே இம்போஸ் பண்ணுறாங்க. அது அப்படி தான் அப்படி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா இட்ஸ் யோர் ஓன் ஃபீலிங்ஸ், ரைட்? இட்ஸ் ஆக்சுவலி ராங். என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது தப்பு, உண்மையாக சொல்கிறேன், அது தப்பு. எனக்கு அன்பானவர்களே, வீடியோ கிளிப்பிங்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இதில் சில காரியங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அடிமைத்தனம். இந்த மொபைல் ஃபோன், இன்டர்நெட், ஃபேஸ்புக் என்னமா அதில் அநேக காரியங்கள் இன்றைய வாலிபர்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. பெற்றோர்களை விட்டு கூட இன்றைய வாலிப பிள்ளைகள் பிரிந்திருந்து விடுவார்கள். ஆனால் மொபைல் ஃபோனை விட்டோ இன்டர்நெட் விட்டு அவர்கள் பிரித்து விடுவது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. இவைகள் முன்பின் தெரியாதவர்களோடு பழக வைத்து நட்பாகி அது காதலாகி கடைசியிலே கொடூரமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமைகளை போய் முடிகிறதை பார்க்க முடிகிறது. இதை பார்க்கும்பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. போடப்பட்ட பெண் பிள்ளைகளின் படங்கள் இந்த மார்பிங் டெக்னாலஜி மூலமாய் நிர்வாணமாக சித்தரிக்கப்பட்டு வேர்ல்டு ஃபுல்லாக நெட் மூலமாக பரவி அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. செல்ஃபி எடுக்கிறாங்க, அதிலும் அப்படித்தான் ஆய்வெடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்குது. விளையாட்டாக இந்த பிள்ளைகள் எடுக்கிற தகாத ஆபாசமான படங்கள் தங்களே எடுத்துக்கொள்கிறதை எடுத்துவிட்டு அழித்து விடுவார்கள். இவர்கள் நினைக்கிறார்கள் இது அழிந்துவிடும் என்று சொல்லி, ஆனால் அவைகள் அழிக்காமல் அதில் ஒரு பகுதியிலே ஒட்டி கொண்டுதான் இருக்கும். அதை எப்பொழுது இந்த மொபைல் போன் ரிப்பேர் ஆகிறதோ, சர்வீஸ் கொடுக்கும் பொழுது இந்த சாஃப்ட்வேரை அவர்கள் பயன்படுத்தி அதில் உள்ள படங்கள் அத்தனையும் எடுத்து அவர்கள் அதன் மூலமாய் இந்த பிள்ளைகளை மிரட்டி தவறான பாதைக்கு இழுத்து செல்லக்கூடிய சம்பவங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் தினமும் நாம் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு அந்த ரெக்கவரி சாஃப்ட்வேர் மூலமாக அநேக பிரச்சனைகள் வாலிப சமுதாயத்துக்கு தான் ஏற்படுகிறது. இதனால் அநேக வாலிப சமுதாயத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. அடுத்து பார்க்கும் பொழுது குடி.
குடிப்பழக்கத்திற்கு நீ பெண்கள் அதிகமாக அடிமையாகிறார்கள். படிக்கிற பிள்ளைகள் கூட தங்களுடைய கல்வி ஆண்டு முடியும் பொழுது அந்த ஃபேர்வெல் டேல குடித்து கூத்தாடுகிறதை இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள். விடுதிகளில் தங்கியிருக்கிற வாலிப பிள்ளைகளும் குடித்து தங்கள் சரீரத்தை கெடுக்கிறார்கள். வாலிபர்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லி போட்டி போடுகிற ஒரு சூழ்நிலை பார்க்க முடிகிறது. நம்முடைய அரசாங்கமும் மற்றவைகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கிறதோ இல்லையோ, டாஸ்மார்க்கின் வருமானம் இத்தனை கோடி ஏற்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதோடு விட்டுவிடாமல் அடுத்து தற்கொலை. தமிழகம்தான் தற்கொலையில் முதலிடம், படிப்பிலோ தொழிலோ அல்ல. இளைஞர்கள் சாகிறது அதிகமாக இந்தியாவிலே தமிழகத்தில் தான். ஏன்? பள்ளியிலே தோல்வி, தேர்வில் தோல்வியினால் தற்கொலை கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அதைவிட நிர்ணயித்த மதிப்பெண்ணை என்னால் பெற முடியவில்லை நினைத்து சோர்ந்து போய் தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள். ஏற்ற படிப்பு கிடைக்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை என்று வாலிபர்கள் அன்னுதினமும் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை கொன்று கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, காதல் தோல்வி மற்ற அநேக காரியங்களினால் பழி வாங்குதல், கொலை, கற்பழிப்பென்று கொடூர பாவங்கள் சமுதாயத்திலே ஒவ்வொரு நாளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் யார் தடுத்து நிறுத்த போகிறார்? இவைகளை தடுத்து நிறுத்த சட்டங்கள் இருக்கிறதா? இந்த சட்டங்கள் தன் கடமையை செய்ய முடியுமா? அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். அடுத்து பார்க்கும் பொழுது இன்றைய இளைஞர்களின் மனநிலைமையை குறித்து நாம் பார்த்தோம். யோசித்து பாருங்கள். பரிசுத்தம் என்றால் என்னென்று தெரியவில்லை. கற்பு என்றால் கன்னி பெண்களுக்கு அது தெரியவில்லை. சாதாரண ஒரு விளையாட்டு பொருளாக பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். திருமணத்திற்கு முன்பாகவே தங்கள் தவறான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆணித்தரமாய் பேசுகிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? இதில் உள்ள காரியங்களை ஏன் கற்றுக் கொடுக்கவில்லை, ஏன் கற்றுக்கொள்ளவில்லை? இந்த திருச்சபைகளுக்கு மிகப்பெரிய பங்கு, ஊழியங்களுக்கு மிகப்பெரிய பங்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தை கொடுத்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லை, ஊழியங்கள் இல்லை, ஊழியக்காரர்களை குறைந்து கொண்டேதான் போகிறது. இந்த பரிசுத்தம் எவ்வளவு முக்கியம் என்பது இந்த பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. கற்புள்ள கன்னிகைகளாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் புத்தியுள்ள கன்னிகைகள் தான் மணவாளனோடு கூட அந்த கல்யாண விருந்திலே கலந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் வேதனைப்படுகிறது. நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா? ஏதோ வளர்த்து மருத்துவர்களாகவோ இன்ஜினியர் ஆகிவிட்டால் சாதித்து விட்டோம் என்று சொல்லி அல்ல. ஒரு கற்புள்ள கன்னிகைகளாய் ஆண்களையும் பெண்களையும் வாலிப பிள்ளைகளையும் வளர்த்து அந்த மணவாளனுடைய வருகைக்கு நம்மை ஏற்படுத்துவதுதான் அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்டில் சற்று இதை யோசித்தவர்களாய் ஜெபித்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். இதற்காகத்தான் இந்த வாலிபர் ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தடமாறுகிற இந்த இளைய தலைமுறைகளை தடுத்து நிறுத்தி அவர்களை கர்த்தருடைய பாதைக்கு திருப்பும்படியாய் நாங்கள் பிரயாசப்பட்டு வருகிறோம். இதனால் தொடர்ந்து நீங்களும் உங்கள் தோள் கொடுக்க முடியும். இதற்காய் கொடுத்து வருகிறீர்கள், ஜெபித்து வருகிறீர்கள். இது போதாது, இன்னும் ஜெபிக்கும்படி அவங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஊழியத்தின் மூலமாய் செய்து வருகிற கர்த்தருடைய பணியையும் தொடர்ந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம். கண்டு கர்த்தர் பக்கமாய் இன்னும் அதிகமாய் திரும்பி காரியங்களை செய்ய அன்போடு கூட உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாலிபனாகிய நீ, வாலிப சகோதரியாகிய நீ அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். February 14th ஒரு நாள் சொல்லுவாங்க. என்ன நாள்? லவ்வர்ஸ் டே, அதாவது காதலர்கள் தினம் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க நேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். Holiness is very important. அதெல்லாம் விட்டுறாதுங்க. பரிசுத்தம் வேணும் நமக்கு. யாரையும் நினைவிலே வாழாதுங்க, ஆண்டவருடைய நினைவிலே வாழுங்க. ஞானஸ்நானம் எடுக்கும்போது சம்திங் இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இறங்குனது நான் உணர்ந்தேன். இப்போ அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். ஆவியானவர் என்னோடு கூட இருக்கு. கர்த்தருடைய பிள்ளையா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு காட் எனக்கு
பர்ஃபெக்டாக டீச் பண்ணாரு. நம்ம பண்ண பாவம் எல்லாமே என்னோட மனசில் சுமந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஆனால் இப்போ என்னோட மனசே லகுவாக இருக்குது. எனக்கு இப்போ எந்த ஒரு போர்டனுமே இல்லாத மாதிரி இருக்குது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைக்கலாம், எனக்காக யார் பரிந்து பேசுவார், எனக்காக யார் யுத்தம் பண்ணுவார், என் சூழ்நிலை யாரிடம் போய் சொல்லுவது. எல்லா பக்கத்திலும் சொல்லி பார்த்திருக்கலாம், எல்லா இடத்திலும் உதவி செய்கிறோம் சொல்லி உங்களை உதறி இருக்கலாம். நம்பிக்கையற்ற நேரத்தில் நம்பிக்கையற்று போய் இந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கலாம். ஒருவேளை வீட்டின் நிலைமை எங்கிருந்து எதிர்பார்க்கும் பொழுது நான் இன்று சந்தோஷமாக இருக்கிறேன், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். ஆனால் என் குடும்பத்தில் இன்னும் இருள் இருக்கிறது, என் குடும்பத்தில் இன்னும் போராட்டம் இருக்கிறது, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, என் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை. எவ்வளவுதான் ஆராதனைகளுக்கு சென்றாலும் கூட்டங்களுக்கு சென்றாலும் ஜெபித்தாலும் மாற்றம் இல்லாமல் அதே சூழ்நிலை தான் இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, உன்மேல் உன் குடும்பத்தின் மேல் வைராக்கியம் கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலையை மாற்றுவேன் என்று சொல்லி